ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறதுல சிம்பிளிஃபிகேஷன் அந்த 77வது சம்மும் 78வது சம்மும் நம்ம பார்க்க போகிறோம். அதுவுமே ஷார்ட்கட் பாருங்களேன். இதில் எப்படி போட்டுருக்குன்னா 1/2 into 3 1/3 into 4 4 into 5 9 into 10 அப்படின்னு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்கள் தொடர்ச்சியாக இருக்குது பாருங்கள். 2 3 3 4 4 5 அப்படியே அப் டு 9 10 அப்படி முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம ஷார்ட்கட்டில் போடலாம். என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா 1/2 அதை எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து லாஸ்ட் 1/10 இது ரெண்டையும் நம்ம எடுத்துக்கணும். இது ரெண்டையும் நம்ம கழிச்சிட்டாலே டைரெக்டாக ஆன்சர் வந்துடும். பாருங்களேன் 1/2 - 1/10 கிளியரா. இப்போ பாருங்கள் இதை நம்ம பண்ணலாம். இது 2க்கு 10க்கு 2க்கு எல்சியம் பார்த்தோம்னா 10 தான். அப்போ இது எதால் பெருக்குனா 10 5ஆல் பெருக்குனால் 10. அதனால் மேலேயும் 5ஆல் பெருக்குங்க. 4 5 5 பாருங்கள் 5 போட்டோன்னா ஓகே. இதை எதால் பெருக்குனா 10 1ஆல் பெருக்குனா 10. அப்போ மேலே 1ஆல் பெருக்குங்க 1 1 டிவைடட் பை பொதுவாக என்ன பண்ணலாம் எல்சியம் 10 போட்டலாம். ஸோ இப்போ 5ல் 4 போச்சுன்னா 4 சரி 5ல் 1 போச்சுன்னா 4/10 கிடைக்கும். இதை நம்ம அடிச்சிட்டோம்னா ஆன்சர் 2/5 கிடைக்கும். அதே மாதிரி சம்மா இதுவும். பட் இதில் வந்து பிரித்து கொடுக்காம கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1/2 + 1/6 + 1/12 + 1/20 1/30 1/42 1/56 அப்படின்னு கொடுத்துறாங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரிக்க போகிறோம். எப்படி சார் அப்படின்னா தொடர்ச்சியாக என்ன மாற்ற போகிறோம். இந்த 1/2 எப்படி எழுத போகிறோம்னு பாருங்களேன். 1/1 × 2 எழுதலாமா. இந்த 6 எப்படி எழுதலாம் 2 × 3 எழுதலாம். 12 3 × 4 எழுதலாம். 20 5 × 6 எழுதலாம். 30 சரி 20 சரி இந்த இடத்துல மிஸ்டேக். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா 20 எப்படி எழுதலாம் 1/4 × 5 எழுதலாம். சரி இந்த இடத்துல பிரிண்டிங் மிஸ்டேக் ஓகே இந்த இடத்துல வரும். அதுக்கடுத்து 30 எப்படி எழுதலாம் 5 × 6. அடுத்து 42 6 × 7. அடுத்து 56 7 8 8 எழுதலாம். இப்போ நம்மளுக்கு தொடர்ச்சியாக வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கழிக்க போகிறோம். ஸோ பாருங்கள் 1/1 - 1/8. இப்போ அதை வந்து கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாம் இல்லை எல்சியம் எடுத்துக்கலாம் சரியா. ஓகே இப்போ 2 எல்சியம் பார்த்தோம்னா 8. அப்போ மேலே இருக்கிற நம்பர் 8ஆல் பெருக்கணும். மேலே 8 ஆயிரும். மைனஸ் இதை 1ஆல் பெருக்கணும். மேலே 1ஆல் பெருக்கணும் 1 தான். அப்போது 8 - 1 / 8 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ 8ல் 1 போச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும் 7/8 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம ஷார்ட்கட் போட்டுக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.